Hey guys, welcome back to my channel SKD Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Lightroom application யூஸ் பண்ணி blue and brown tone எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல்ல எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணினா நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. And Lightroom application யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டு தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ்க்கு ஒரு பேசிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 10 to 50க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் இமேஜ் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியில் இருந்தால் கான்ட்ராஸ்ட்டை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் எப்பயுமே ஹைலைட்டை வந்து ஒரு 70 and 80க்கு வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஷேடோ வந்து ஒரு 40 to 50க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இன்னும் ப்ரைட்னஸ் வேணுன்னா ஒயிட்டை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் பிளாக் வந்து நல்லாவே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் குவாலிட்டி கொடுக்கும். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை -4 இல்லை -6 அதுக்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் செகண்டில் உங்களுக்கு டிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து ஒரு 4 to 6க்கு வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ரெட் கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதோட சேச்சுரேஷன் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 கலர் மட்டும்தான் டோனிங் பண்ண போகிறோம், ஸோ நம்மளுக்கு வந்து ரெட் கலர் தேவை கிடையாது. ஸோ சேச்சுரேஷன் கம்மி பண்ணிட்டு தென் ஹியூ வந்து ஒரு 80 to 90க்கு வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட பேக்ரவுண்டில் ஆரஞ்சு கலர் இருந்ததுன்னா மட்டும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுங்க. அதோட ஹியூ பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 இருக்கணும். தென் சேச்சுரேஷன் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் லூமினஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் கலர் எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேக்ரவுண்டில் பாதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலர் தான் இருக்குது. ஸோ அதோட ஹியூ பார்த்திங்கன்னா ஒரு 36, 40 அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் லூமினஸை வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு 10 to 20க்கு. தென் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதோட ஹியூ ஃபுல்லாகவே வந்து ஒரு 80 to 90க்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு பாதியில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், ப்ளூ கலர் அண்ட் எல்லோ கலர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கரெக்டாக பண்ணணும். தென் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதோட ஹியூ வந்து 60 to 70க்கு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எடிட் பண்ணுறதுக்கு உங்களோட பேக்ரவுண்ட் வந்து நேச்சுரல் சீனரிஸ் அண்ட் ப்ளூ கலர், க்ரீன் கலர் அண்ட் எல்லோ கலர் அந்த மாதிரி கலரில் இருக்க பேக்ரவுண்டாக நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இந்த எடிட் வந்து பண்ணுங்கள், செம்ம சூட்டபுளாக இருக்கும். தென் டார்க் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டு இது ஃபுல்லாகவே நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணாலே உங்களோட கலர் டோனிங் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 to 25க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சேச்சுரேஷனையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் லூமினஸை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். தென் நெக்ஸ்ட் 2 கலர் தட் இஸ் வயலட் அண்ட் பிங்க் கலர், அதோட ஹியூ வந்து ஒரு 90 இல்லை 80 அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். தென் வைப்ரன்ஸ் ஆப்ஷனை ஒரு 30 to 25க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கலர் வேணுன்னா கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் இமேஜுக்கு கிளாரிட்டி வேணுன்னா நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். பிகாஸ் நம்ம டிஎஸ்ன்னு ஒரு ஆப்ஷன், செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு செம்ம கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். தென் டிஎஸை வந்து ஒரு 20 to 25க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் செம்ம கிளாரிட்டி கொடுக்கும். தென் தேர்டில் விக்னெட் ஆப்ஷன் இருக்கும், அதை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் சரௌண்டிங்ஸ் கொடுக்கும். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து லைட்டாக ஒரு 50 to 40க்கு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் கொடுக்கும். சேம் இந்த கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் நெக்ஸ்ட் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். அண்ட் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் ரொம்ப ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் கொடுக்கும், கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் நம்மளுக்கு ஓவரால் ஈக்குவலான ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து எப்பவுமே ரொம்ப 100 வரைக்கும் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, அது ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் 3ன்னு இருக்கும், அது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். தென் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் இந்த எஃபெக்ட் வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் லைட்டாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். தென் இமேஜ் பார்த்திங்கன்னா கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கான்ட்ராஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மொத்தமாக வந்து எல்லா கலருமே வந்து மீடியமாக ஈக்குவலாக வந்து கொடுக்கும். ஸோ பார்க்கவும் நம்மளுக்கு வந்து இமேஜ் கிளாரிட்டியாக இருக்கும். அண்ட் Lightroom அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணல தெரியும், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா டோனிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ சேச்சுரேஷன் டைம். ஸோ சேச்சுரேஷன் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு லாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும் போது அது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜுக்கு வந்து எனக்கு ஒரு 30 to 40 ஆவரேஜாக எனக்கு போதும். ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
அண்ட் ரொம்ப ஈஸியான எடிட். இந்த எடிட் வந்து நீங்கள் நேச்சுரல் சீனரிஸ் அண்ட் உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ, க்ரீன் அண்ட் ப்ளூ அந்த மாதிரி இருக்க மாதிரி உங்களோட பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி நீங்கள் இந்த எஃபெக்ட்டை கொடுத்து பார்த்தீங்கன்னா செம சூட்டபுளாக இருக்கும். தென் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேவ் டு டிவைஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஹை குவாலிட்டியில் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் லைட்ரூம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐகார்ட்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.